திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருந்து கொண்டு தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவிப்பது என்பது இந்தியா கூட்டணியில் ஒரு பெரிய ஒரு நெருடலை ஏற்படுத்துமா? தேசிய அளவிலும் தமிழக அளவிலும் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஒரு காங்கிரஸ் கட்சி ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. அதான் நீங்கள் கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி. ஒரு காங்கிரஸ் தொண்டராக ஒரு விஷயம் என்னென்னா, இந்தியா அலையன்ஸுக்குன்ற ஒரு கருத்து இருக்குது. இந்தியா கூட்டணி என்பது முழுக்க முழுக்க மதவாத சக்திகளை வீழ்த்தப்பட வேண்டும் என்ற ஒற்றை புள்ளியை நோக்கி உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டணி. அது ஒரு தேர்தல் கூட்டணி. அந்த தேர்தல் கூட்டணி என்பது முழுக்க முழுக்க மதவாத சக்திகளை வீழ்த்த வேண்டும். இந்த பாசிச பாஜக கொடூரமாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிற மதவாத இனவாத ரீதியாக மக்களை பிளவுபடுத்தி அரசியல் செய்யக்கூடிய அந்த அரசியலை அடியோடு துறை தெரிய வேண்டும் என்ற ஒற்றை புள்ளியை நோக்கி தான் இந்த கூட்டணி என்பது அமைக்கப்பட்டது. இது 18 கட்சி 17 கட்சி என்று தொடர்ந்து அதிகமான கட்சிகளை முன்னெடுத்து இன்றைக்கு வலுவாக இருக்கிறது. இப்படி இருக்கும் நிலைமையில தமிழ்நாடுல இந்தியா கூட்டணிக்கு தலைமை வகிப்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திட்டவட்டமாக மதசார்பின்மை என்ற ஒற்றை புள்ளியை நோக்கி தான் இந்த நொடி வரைக்கும் அவர் அதே எண்ணோட்டத்தில் தான் பிரயாணித்தார். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அதே நேர்கோட்டில் இன்றைக்கு தமிழகத்தில் அதற்கு சரியாக தாவேகா செயல்பட்டதின் காரணமாகத்தான் இந்த வெற்றி கிடைத்ததாக நான் தனிப்பட்டு பார்க்கிறேன். காரணம், மதவாத சக்திகள் எப்பொழுதெல்லாம் தமிழ்நாட்டில் கோலோச்ச விரும்புகிறதோ அன்றைக்கெல்லாம் இந்த தமிழ்நாடு மண்ணுக்கும் இந்த தமிழ்நாடு மக்களுக்கும் ஒரு விஷயம் தெளிவாக தெரிகிறது. இந்த தமிழ்நாட்டு மண்ணுக்குள் பெரியார், அண்ணா மற்றும் திராவிட சித்தாந்தங்கள் உள்ள கட்சிகள் மட்டும்தான் ஆள வேண்டும். அதை தாண்டி இருக்கக்கூடிய எந்த கட்சிகளும் இதில் ஆளக்கூடாது. இதுதான் தமிழக மண்ணுக்கான அரசியல். இந்த மண்ணுக்கான அரசியலை தாவேகாவின் தலைவர் விஜய் அவர்கள் சரியாக எடுத்து வைத்தார். அதன் காரணமாக கிடைத்த வெற்றி தான் இந்த வெற்றியை தவிர்த்து தமிழக மக்கள் தவறாக வாக்களித்து விட்டார்கள் என்ற கோணத்தில் போயிடும். ஏன்னா மக்கள் இந்தியா அலையன்ஸை இன்றைக்கு நம்ம ஒரு நேர்கோட்டில் வைத்திருக்கும் போது தாவேகாவுடன் ஆதரவு கொடுத்தா காங்கிரஸ் பிளவுபட்டு இந்தியா கூட்டணியிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை பிரித்து விடுமான்னு கேட்டீங்கன்னா அந்த இன்றைக்கு வரைக்கும் எந்த கூட்டணி தலைவர்களும் லாஜிக் இருக்கு. தமிழ்நாட்டில் தாவேகா கூட்டணிக்கு ஆதரவு, தேசிய அளவில் திமுகவுக்கு ஆதரவு அப்படிங்கிறது லாஜிக். அது செயல்பட்டு அதுதான் சொல்றேன். இப்ப ஒரு எடுக்கணும். 2029 மக்களவை தேர்தல் வருகிறது. அங்கு நாங்கள் ஒரு 39 எம்பிக்கள் இருக்கிறார்கள். திமுக காங்கிரஸ் இரண்டும் இணைந்து இந்த சூழ்நிலையில் ஒரு பெரிய சேஞ்ச் உருவாகும். ஏற்கனவே உங்களுக்கு மேற்கு வங்க மாநிலத்தில் அங்கு மம்தா பானர்ஜியோடு மற்றும் டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவாலோடு காங்கிரஸ் ஒரு இணக்கமான சூழ்நிலையில் இல்லாத நிலையில் இப்பொழுது மாநில கட்சிகளான தமிழகத்திலும் திமுகவோடு இறக்கமான சூழ்நிலை இல்லாத தேசிய அளவில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் அந்த பார்வை தான் ஒரு முற்றிலும் வித்தியாசமான பார்வையாக கேட்குறேன். இத்தனை நாட்களாக கேரளாவில் கம்யூனிஸ்ட் என்பது எதிர்துருவமான கட்சி. எங்களுக்கு காங்கிரஸ் நாங்கள் மெஜாரிட்டி ஃபோர்ஸ், மேஜர் ஃபோர்ஸ். அதற்கு நிகரான ஒரு கட்சி என்றால் அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி. கம்யூனிஸ்ட் கட்சி அங்கே மாநிலத்தில் ஆட்சி புரியும் போது அதற்கு எதிராக குற்றச்சாட்டு வைத்தது யாரு? எங்களுடைய காங்கிரஸ் கட்சி தான். இன்னும் சொல்ல போனால் ராகுல் காந்தி தலைவரை பிரச்சாரத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி கேரளாவில் எந்த அளவுக்கு விமர்சனம் செய்தார்கள் என்று நாடறிந்த உண்மை. ஆனா இதே நாடாளுமன்ற தேர்தல் என்று வரும்போது, நாடாளுமன்றம் என்று வரும்போது, இந்தியா என்று வரும்போது அவர்கள் ஒற்றை கோட்பாடுல நாடாளுமன்றத்தில் எண்ணிக்கையில சரியாக இருக்கிறாங்க. இப்ப அப்படி கருத்து எடுத்து வச்சிருந்தா ஒருவேளை கேரளாவில் கம்யூனிஸ்ட் எதிர்வு துருவமாக இருக்கும்போது எப்படி நாடாளுமன்றத்தில் அதே நேரத்தில் மக்களவை எம்பிக்கள் எல்லாம் ஒரே நேர்கோட்டில் ராகுல் காந்தி பின் வரிசையில் அமர்ந்தாங்க. அப்ப இது எதிர் திசையா தெரியலையா? இதெல்லாம் மக்களுக்கு எடுபடாதுங்க. மக்களுக்கு தேவை இந்த முறை என்பது முழுக்க முழுக்க இளைஞர் பட்டால். அதான் எங்களோட ராகுல் காந்தி தலைவர் திட்டவட்டமாக சொன்னார். இளைஞர்கள் இன்றைக்கு இந்த ஆட்சியை அமைத்திருக்கிறார்கள். அதை நான் மதிப்பளிக்கிறேன். அதை என்றைக்கும் புறக்கணிக்க மாட்டேன் என்று சொன்னார். அப்படி சொல்லிட்டு அந்த ட்வீட்டை பின் பண்ணியிருக்காரு. இதுவரைக்கும் எனக்கு தெரிந்து வரலாற்று பூர்வமாக ராகுல் காந்தி தலைவர் அவர்கள் ஏதாவது ஒரு கட்சி வெற்றி பெற்று அதை ட்வீட்ல அப்படி பின் பண்ணி வச்சதெல்லாம் அகில இந்திய தலைமை முடிவு செய்யும். அந்த முடிவுகள் எல்லாம் எங்களுடைய அகில இந்திய தலைமைக்கு நாங்கள் எடுத்து வைத்திருக்கோம். எங்களுக்கு கருத்து நாங்கள் சொல்லுவோம். எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் எடுத்து வைக்க முடியும். இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் தொண்டர்கள் எல்லாம் எடுத்து வைக்க முடியும். இன்னும் சொல்ல போனால் இதுதான் சரியான நேரம், விசிலை கையில் எடுப்பதற்கான நேரம் எல்லாம் சொல்லி வைத்தாச்சு. ஆனா என்னன்னா ராகுல் காந்தி தலைவரும்
மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் எங்களுடைய தேர்தல் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய கிரீஷ் சொடங்கர் அவர்களும் முடிவு செய்ய வேண்டும். கிரீஷ் சொடங்கர் அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார். ரொம்ப ஆர்வமா தான் இருக்காரு தாவேகா. இல்ல, இதுக்கு முன்பாவே இருந்தாருங்க. நீங்க அந்த பாயிண்ட் இருந்து பாருங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியால இந்த தேர்தல் அதாவது தேர்தல் தொகுதி பங்கீடுக்கு முன்பாகவே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தமிழகத்தில் கண்டிப்பாக தேவை, தமிழக கட்சி காங்கிரஸுக்கு தேவை என்று டைம்ஸ் ஆஃப் இந்தியால ஒரு ஆங்கில பத்திரிகை கூட ஒரு பேட்டி அளித்தார். அப்போ எல்லாருக்கும் நீங்க கிரீஷ் சொடங்கருடைய மனநிலை யாருன்னா, தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு காங்கிரஸ் தொண்டர்களுடைய எண்ணோட்டத்தை தான் அவர் பிரதிபலிக்கிறார். அப்ப காங்கிரஸ் தொண்டர்களுடைய மனநிலை என்பது இப்போ தலைவர்கள் அதை பிரதிபலிக்கலையே சார். ப. சிதம்பரமோ, செல்வ பிறந்தகையோ, பீட்டர் அல்போன்ஸோ. இன்னைக்கு கூட மாநில தலைவர் செல்வ பிறந்தகை அவர் சொன்னாங்களே, என்னன்னா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பது தேவைதான், நான் மறுத்தெல்லாம் பேசல, அகில இந்திய தலைமை முடிவு செய்யணும். அதாவது நான் ஒரு விஷயத்தை நேர்கோட்டுக்கு விட்டு காட்ட விரும்புகிறேன். என்னன்னா நவம்பர் மாதமே டிசம்பர் மாதமே இந்த கூட்டணி என்பது உறுதியாக இருக்க வேண்டும். அந்த நிலைமையில் தான் அன்றைக்கு ராகுல் காந்தி தலைவர் திட்டவட்டமாக வைத்தார். பிரவீன் சக்கரவர்த்தி எங்களை கூப்பிட்டு அழைத்து தனது சரியாக சொன்ன கருத்து எல்லாம் இன்றைக்கு கூட எனக்கு நினைவு இருக்கிறது. தனது விஜய் அவர்கள் நேரடியாக எங்களிடம் காங்கிரசிடம் வைத்த கோரிக்கை என்பது ஆட்சி அதிகாரத்தில் சமபங்கு தருகிறோம். ஆட்சி அதிகாரத்தில் 15 அமைச்சர் தான் உங்களுக்கு நாங்க 15 அமைச்சர் கொடுக்கிறோம், 90க்கும் மேற்பட்ட தொகுதிகளை தர தயாரா இருக்கிறோம் என்றுதான் அன்றைக்கு சொன்னார். அந்த அரிய வாய்ப்பை நழுவ விட்டு விட்டாச்சு. அததான் அன்றைக்கிலிருந்து இன்றைக்கு இப்ப எப்படி உங்களுக்கு பங்கு என்ன பங்கு கொடுப்பாங்க? அதெல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் அகில இந்திய தலைமையை வைத்துதான் நானும் பிற கட்சி தலைவர்களும் எங்களுடைய கட்சியில் இருக்கிறவர்களும் பேச முடியும். ஆனா ஒரு விஷயத்தை குறிப்பிட விரும்புகிறேன். என்னன்னா நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் இந்த தொகுதி உடன்பாடு ஏற்பட்டு ஒருவேளை காங்கிரசும் தாவேகாவும் கூட்டணி சென்றிருந்தால் இன்றைக்கு பெரும்பான்மையான இடத்தை இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி பிடித்திருக்கும். அதே நேரத்தில் தாவேகாவும் ஆட்சியில் அமர்ந்திருக்கும். இதுல மாற்று கருத்தே கிடையாது. மக்களுடைய தீர்ப்பு அதாக